நீங்க ஒரே வீட்ல தான் இருக்கீங்க. ஆனா, உங்க கணவர் அல்லது மனைவி உங்க மனசுல உண்மையா இருக்காங்களான்னு என்றைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இது சாதாரணமா தெரியலாம். ஆனா, இந்த கதை உங்கள ஆழமா கலங்க வைக்கும். ஏன்னா, இது சீரான விவாகரத்து இல்ல. இது மிகவும் நெருக்கமான கண்ணீர் நிரம்பிய உண்மையான சைலண்ட் டிவோர்ஸ். ஒரே வீடு, ஆனா மனசுல தனிமை நிலை. அது எப்படி ஒரு மனதை நெகிழ்ச்சி செய்வது என்பதையும், உங்க உறவுகளை எப்படி பாதிக்குது என்பதையும் நமக்கு விளக்கும் கதை. நீங்க இந்த வீடியோவை முழுவதுமா பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில ஒருபோதும் கவனிக்காம விட்டிருக்கும் உண்மைகள் உங்க மனதை தாக்கும். நான் வாணி, இது வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க் சேனல். நீங்க இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு சாதாரண குடும்ப கதை. திருமணமான முதல் ஆண்டு எல்லாமே சந்தோஷம், சிரிப்பு, அன்பு, கவலையும் இருந்துச்சு. கணவன் மனைவி இருவரும் தங்க வாழ்க்கையில சிறிய சந்தோஷங்களெல்லாம் கொண்டாடினாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அப்ரிசியேஷன் பண்ணாங்க. சின்ன சின்ன விழாக்களுக்கெல்லாம் போனாங்க. சந்தோஷமான உணவுகள், ஒரு பக்கத்து மசாலா பேச்சு, இப்படி தினமும் பசியும் மனதும் நிறைந்த நாட்கள். ஆனா அன்பு இருந்தாலும் சில நேரங்கள்ல நமக்கு தெரியாமலே ஒரு சிறிய மனக்கேடு. அது மெதுவா இருவரையும் வித்தியாசமான பாதையில இழுத்து செல்லும். உதாரணமா, ஒரு நாள் கணவர் வேலை காரணமா ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸரா இருக்காரு. மனைவி வீட்டில் சமைச்சிட்டு இருக்காங்க. கணவர் ஈவினிங் வீட்டுக்கு வராரு. எப்பவும் கணவர் ஈவினிங் வீட்டுக்கு வரும்போதே மனைவியுடன் ஹாப்பியாக பேசுவார். என்ன பண்ணுற, என்ன சாப்பிட்ட, என்ன போச்சு, இந்த நாள் எப்படி போச்சு உனக்குன்னெல்லாம் கேட்பாரு. சிரிச்சுக்கிட்டு பேசுவார். ஆனால் அன்னைக்கு கணவர் ஈவினிங் டின்னரில் பேசவே இல்லை. மனைவிக்கு ஏன் இவர் பேசவே இல்லைன்னு ஒரே குழப்பம். என் மேலே ஏதாவது கோவமா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் கணவர்கிட்ட கேட்குறாங்க, ஏங்க இன்னைக்கு நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை, ஒரு மாதிரியாக இருக்கீங்கன்னு. ஆனால் கணவர் ஒரே வார்த்தையில் பதில் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைன்னு. அந்த இடத்துல இருவரும் ஒரே வீட்டில் இருக்காங்க. ஆனால் மனசில் அப்போதெல்லாம் 1000 மைல் தூரம். இதுதான் சைலண்ட் டிவோர்ஸ் ஆரம்பம். இந்த தனிமை நேரம் செல்லும்போது கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுக்கும். ஆனால் அதை வெளிப்படுத்த முடியாது. ஏன்னா நமக்கே தெரியாது இது எப்போது வளர்ந்து பெரிய சிக்கலாக மாறும்னு. ஒரே வீட்டில் இருந்தாலும் மனசுல இருந்து வரும் தனிமை பல அறிகுறிகளால வெளிப்படும். ஒரு நாள் கணவன் சரி என்ற வார்த்தை கூட சொல்லாமலேயே மறுபக்கம் போகலாம். ஒரு நாள் கணவன் ஒண்ணுமில்லைன்ற வார்த்தையை கூட சொல்லாமலேயே மறுபக்கம் போகலாம். மனைவி ஒருவேளை தன்னை அழகா அலங்கரிச்சிருந்தாலும், சுவையா சமைச்சிருந்தாலும் அவர் கவனம் கொள்ளாமல் இருப்பார். காலையில கால் பண்ணும்போது கால் அட்டன் பண்ணாம இருக்கலாம், பேசாம இருக்கலாம். ஈவினிங்கில் சின்ன சின்ன எதிர்பேச்சுகள் வரலாம். இந்த அனைத்தும் மனதில் ஒரு சீரான இடைவெளியை உருவாக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது போல் இப்போ நிகழ்வுகள் நடந்திருந்தா உடனடியாக கவனம் செலுத்தணும். ஒரு வாரத்தில் ஒரு டைலாக் டைமை ஒதுக்குங்க. இருவரும் மனம் திறந்து பேசுங்க. சின்ன சின்ன கவலையை பேசாமல் விட்டால் அது இருவருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். ஒரு நண்பர் சொன்னார், என் மனைவி மற்றும் நான் ஒரே வீட்டில் இருந்தோம். ஆனால் இருவரும் பேசிக்கவில்லை. ஒரு நாள் அவள் என்னிடம் கண் காட்டினா. நான் அவளுக்கு ஒரு சின்ன கவனம் காட்டினேன். அது மாதிரி அவளுக்கு மனதில் ஒரு சிறிய சந்தோஷத்தை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அதே நாளில் அவளும் என்னிடம் பேச தொடங்கினாள்னு. இப்போது இந்த சைலண்ட் டிவோர்ஸை எப்படி சரி செய்கிறது? முதல்ல மனசை திறக்கணும். அதாவது மனம் விட்டு பேசணும். ஒரு நாளில் குறைந்தது 10 நிமிடம் நேரம் ஒதுக்கி, நான் உன்னை உண்மையிலேயே நேசிக்கிறேன், உனக்கு என்ன வேணும், நீ எப்படி இருக்க, உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேளுங்க, பேசுங்க. இரண்டாவது, அப்ரிஷியேஷன் கல்ச்சர். ஒருவருக்கு ஒருவர் சிறிய முயற்சிகளுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. மூன்றாவது, ஃபிசிக்கல் கெஷர்ஸ். கைகளை பிடிப்பது, ஒரு ஹக், ஒரு ஸ்மால் டச், இது மனதை இணைக்கும். நான்காவது, வீக்லி டேட் லைக் மூமெண்ட்ஸ். இருவரும் செலவழிக்கும் சில நேரங்கள், ஆனாலும் பணம் மொத்தம் செலவு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு காஃபி அல்லது ஒரு வாக்கிங் கூட போதும். ஒரு நட்புடன் பகிர்தல். ஒரு நண்பர் சொன்னார், நான் என் மனைவியை ஒரு நாள் ஈவினிங் வாக்கிங் கூட்டிகிட்டு போனேன். அந்த நேரம் அவளின் கண்களில் ஒரு ஸ்பார்க்கிள் தெரிஞ்சிச்சு. அவளும் நான் மறந்துட்டேன்னு சொல்லி கண்ணீர் விட்டா. அதே நாளில் இருவரும் மீண்டும் பேச ஆரம்பித்தோம்னு. நீங்கள் நினைத்ததை விட சைலண்ட் டிவோர்ஸ் என்பது எமோஷனல் நெக்லெக்ட். அது தனிமை, அது ஸ்ட்ரெஸ், அது மன அழுத்தம். ஆனாலும் மனசுக்கு கனெக்ஷன் கிடைச்சா அது மீண்டும் ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றும். ஒவ்வொரு திருமணமும் பர்ஃபெக்ட் இல்லை. ஆனாலும் நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு மீண்டும் ஹாப்பி ஸ்பேஸ் கிடைக்கும். ஆனால் இதில் செய்யக்கூடாதது, இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தை கைவிட்டாலே குடும்பம் ஹாப்பியாக இருக்கும். அது என்னன்னா,
மொபைல். இப்போல்லாம் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ். எல்லாருமே அந்த டின்னர் டைம் முடிச்சுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கொஞ்ச நேரம் தான் எனக்கான டைம்னு நினைக்கிறாங்க. அது எனக்கான டைம், அது எனக்கான ஃப்ரீ ஸ்பேஸ். அந்த நேரம் நான் மொபைலை ஸ்க்ரோல் பண்ணுறேன், ரீல்ஸ் பார்க்குறேன். எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் டின்னர் முடிச்சுட்டு அவங்கவங்க தூங்குறதுக்கு முன்னாடி படுக்கையில் போய் அவங்கவங்க மொபைல் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் அப்பா அம்மாவோட பேசுங்க, குழந்தைகளோட பேசுங்க, கணவன் மனைவியோடையும் மனைவி கணவனோடையும் நாளைய நாளை பற்றி, இந்த நாளை பற்றி, ஃப்யூச்சரை பற்றி உங்கள் மனசில் இருக்கும் கவலைகள், சந்தோஷங்கள் அதெல்லாம் பகிர்ந்துக்கும் போது உங்கள் தூக்கமும் நல்லாயிருக்கும், உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். அந்த ஃப்ரீ டைம் அது எனக்கான டைம், அது நான் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன்னு யோசிக்காமல் இந்த டைம் இது ஃபேமிலி டைம்னு ஒதுக்குங்க. டின்னருக்கு அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கொஞ்ச நேரம் அது ஃபேமிலி டைம்னு ஒதுக்கி பாருங்கள். குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது, விவாகரத்தும் நடக்காது. ஒரே வீடு ஆனால் மனதில் தனிமை இருந்தால் அதனை சந்தேகமாக நினச்சிக்காதீங்க. உங்கள் முயற்சியால் மீண்டும் இணைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி உங்கள் அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மற்றும் வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு புதிய கதையோடு சந்திக்கலாம். நன்றி.